அதாவது அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ண மேதாவி யாருன்னு எனக்கு தெரியும், 2 பேர். இவங்களுக்கு எப்படி தெரியுங்களா, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வீடியோ போடணும். இவங்க ஒருத்தருக்காக, அது இவங்க ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். ஜான்சி மேடம் இது நல்லா இல்லை மேடம், இது வேண்டாம், இந்த சாரி வேணாம், வேறு சாரி கட்டி போடுங்க. இவங்க ஒருத்தருக்காக நம்ம மாற்றிக்கணும். மற்றவங்களுக்கும் பிடிக்கணும்ல. அப்புறம் இப்படி பண்ணாதீங்க மேடம், அப்படி பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஏங்க, நான் வந்து நாகரிகமான முறையில் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன், ரைட்டா? உங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கணுன்றதுக்காக மட்டும், உங்களுக்காக மட்டுமே நான் வீடியோ போடல. எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னுக்காக தான் வீடியோ போடுறோம். யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு. இவருக்கு அதை பிடிக்கலையா, அதனால் இவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவார். எப்படி சார் இதெல்லாம் நடிக்க தெரியுது உங்களுக்கெல்லாம்? எப்படி நடிக்க தெரியுது? நல்லா ஜான்சிமா 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 ஜான்சிமான்னு பழகுறீங்க, அப்படியே உயிரே கொடுக்குறீங்க. அதை பார்த்துங்க, இதை பார்த்துங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறீங்க. ஒரே செகண்ட் இதுதான் உறவு, இதுதான் நண்பர்களே, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போனோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒத்துழைக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினைத்துக்கணும். நம்மகிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. வயசில் மூத்தவங்க, அனுபவசாலி, பல வித எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏறக்குறைய 80-90 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது சரி கிடையாது. பரவாயில்ல, திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. வேணுன்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வேணுன்றப்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வேணுன்றப்ப இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, சாக்கடையில் இந்த ₹1 தூக்கி பாக்கெட்டில் போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி. நீங்களாம் வீடியோ போடுறீங்களே, நான் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன்னா எல்லாருக்குமே குட் கமெண்ட்ஸ் தான் கொடுப்பேன். ஒருத்தரு கூட நான் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி வளர விடுவதை தவிர யாருக்குமே பேட் கமெண்ட்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். என்ன ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். யூடியூப்பில் பேசுவேன், அவ்வளோதான். எப்போவுமே கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குட் கமெண்ட்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கிறது மற்றவங்களுக்கும் பிடிக்கணும். உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும். ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சா வீடியோ பத்தாதுங்க, எல்லாருக்குமே பிடிக்கணும். வீடியோனா அதுதான். ஒரு சினிமா எடுக்கிறாங்க, 10 பேருக்கு பிடிக்குது, 10 பேருக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? 10 பேருக்கு பிடிக்குதுன்றதுக்காக அதுக்கும் அவங்களுக்கு மட்டும் படம் எடுக்கிறாங்க. நவோ எனக்கு நவோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே குவிஞ்சு, உங்களுக்குலாம் அதான் சொல்கிறேனே, வயசானா கூட நீங்கள் எதிர்பார்க்குறது வேறு. அந்த சரக்கு என்கிட்ட இல்லை, இது ரைட்டா? அதனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யார் யார் எந்தெந்த லைவில் போய் உட்காந்துக்கிட்டு அப் டு டேட் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது வேறு, அது என்கிட்ட கிடைக்கல, ரைட்டா? அதனால் நீங்கள் போகிறீங்க, அப்படியே போங்க. தயவுசெய்து யாரும் என் லைஃப் வந்து தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். எனக்கு க்ரோத்தே ஆகலைன்னா என் வீடியோ நான் பார்த்துக்கிறேங்க, யாரும் பார்க்காதீங்க.